யூடியூனுடைய அடுத்த படம் மிஷ்கினின் முகமூடி. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு படம். ஜீவா, நரேன், பூஜா ஹெக்டே, நாசர், சத்யா நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அற்புதமான டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒரு பிரமாதமான டீம் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் முகமூடி. தமிழில் வரப்போகிற ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் சப்ஜெக்ட். நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் August 31 அன்னைக்கு. இந்த படம் வந்து என்னுடைய இளமை கால கனவு. ஆக்சுவலாக நான் சிறு வயசில் வந்து நான் பாட புத்தகங்களை படிச்சனோ இல்லையோ காமிக்ஸ் புத்தகங்களை நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அந்த காமிக்ஸ் புத்தகங்களுடைய பேனல்ஸ் தான் எனக்கு பிற்காலத்தில் வந்து என்னை ஒரு விஷுவலாக எனக்கு என்ரிச்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் படத்துக்கு வந்தவொடனே நான் ஒரு காமிக்ஸ் கதை பண்ணணும்னு நினச்சி தான் வந்து கதைகள் பண்ணினேன். அப்புறம் வந்து நான் இந்த கதை பல பேர்கிட்ட போய்ட்டு இருந்துச்சு. சூர்யா, விஜய், விஷால், சிம்பு அப்படின்னு எல்லாத்தையும் நிறையா பேர்கிட்ட போயிட்டு கடைசியில் வந்து இந்த படம் வந்து ஜீவாவுக்கு தான் நான் பண்ணணுன்னு இருந்திருக்கு. இதில் நான் முதல்ல சொல்கிறது எப்படின்னா வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஹீரோன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரி செயல்களுடைய ஒரு மனிதனை தான் அந்த படத்தில் கதாநாயகனை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்க கிறிஸ்டோஃபர் நோலனுடைய அந்த டார்க் நைட் அந்த சூப்பர் ஹீரோ நடக்கலை. நான் வந்து புலியை பார்த்து சூடு போட்டுக்க ஆசைப்படலை. நான் வந்து ஒரு தமிழ் கதையை தான் இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்காகவே இந்த படத்தில் வந்து என்னுடைய கதாபாத்திரம் இந்த சூப்பர் ஹீரோ அந்த ப்ரூஸ்லி என்ற ஒரு கதாபாத்திரம் முகமூடிய பரிணமிக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து தான் எந்திருக்கிறான் லிட்ரலாக. ஸோ இது வந்து ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோவாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே தயவுசெய்து ஏன்னா படத்தை வரும்போது அதிகமாக ஹைப்பை பண்ணிட்டு உள்ளே வரும்போது எதுவுமே இல்லாத போது வந்து ரொம்ப அது கேலிக்குரியதாக தெரியும். ஸோ இந்த படம் நான் அப்படி யாரும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல கதை செஞ்சுருக்கேன். ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஓடக்கூடிய ஒரு கதையை பண்ணியிருக்கேன். நல்ல கிரிப்பாக இருக்கும். எட்ஸ் டு சீட், அதாவது 2.5 மணி நேரம் அந்த 2:40 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து மறந்துடலாம். அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதில் நல்ல காதல் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஹாஸ்யம் சொல்லியிருக்கேன். நிறைய ஹியூமர் சொல்லியிருக்கேன். காமெடி சொல்லலை, நிறைய ஹியூமர் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வின்சுங்கிற ஒரு ஃபைட்டை வச்சு நம்ம இந்தியாவிலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டி ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்ஸ் பண்ணியிருக்கோம், 4-5 ஃபைட்ஸு. அதுக்கப்புறம் ஜீவாவுடைய 2-3 சாங்ஸ் ரொம்ப அருமையான 3 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு முழு நீள ஒரு என்டர்டெய்னர். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இப்படியெல்லாம் சந்திச்சு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஏன்னா தமிழ் படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. 5ஆவதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. தம்பிக்கோட்டையும் வந்து சரியாக வரல. ஸோ ஏன் மீட் பண்ணலைன்னா முடிவெடுத்தோம் 5ஆவதுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் வரட்டும், அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணுவோம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் மீடியா ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அது வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலி மீடியாக்கிட்ட இருந்தேன், கொஞ்சம் விலகிட்டு இருந்தேன். கரெக்டாக வெயிட் பண்ணும்போது தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. முகமூடி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்னை கொண்டு வந்ததே மிஷ்கின். திருப்பி ஒரு 5-6 இன்னொரு பெரிய பிரேக் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி கெரியர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ட்ராக் போகும்போது திருப்பி மிஷ்கின் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் முக்கியமான படம் முகமூடி. நல்ல ஒரு டீம். எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக தான் நான் வேறு பேச வேண்டியதாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு இந்தியன் சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் வந்து நிச்சயமாக யூடிவி இப்போ டிஸ்னியோட வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக அவங்க பார்த்தா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக லேபிள் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தோட டைரக்டர் திரு மிஷ்கின் அவர்கள் ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துருக்காரு. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீம், அந்த சைல்ட்ஹுட் ட்ரீமை வந்து என்னோட பிரெயின்ஸில் வந்து அதை திணிச்சு இது எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணும், இது எந்த அளவுக்கு அவரோட குழந்தைய வந்து நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிற ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஸோ நிச்சயமாக அது அப்படி பண்ணதுனால தான் அவர் சொல்கிறாரு இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோ. ஏன்னா இப்போது இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் இருக்கிற சூப்பர் ஹீரோ ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோனா அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. ஸோ என்றைக்குமே நம்ம வந்து நிச்சயமாக சந்தானத்தை வந்து சூப்பர் ஹீரோவாக நம்மளால் லைக் அது அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாது. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வருஷமாக பார்த்துருக்குறோம். அது சக்திமான்லேருந்தும் சரி, இப்போ இருக்கிற ஜெயின் ராபர்ட் சின்ன வயசில் நான் பார்த்த ஜெயின் ராபர்ட்லேருந்தும் சரி, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடை இருக்குது, அதை தான் நம்ம ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மிஷ்கின் சார் இந்த கேரக்டரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரோட பேர் ப்ரூஸ்லி. நல்ல குன்ஃபு தெரிஞ்ச ஒரு கலைஞன். ஸோ சொன்னார், எல்லாருமே சொல்கிறாங்க 8-9 வருஷம் நான் கற்றுக்கிட்டேன். லைக் சினிமா வரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். இப்போது அது கிட்டத்தட்ட அந்த டோனி மாஸ்டர் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் 10 வருஷத்தில் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் அந்த ஒரு 40 டேஸில் சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த படத்தோட ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபாரின்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படம் கொடுக்கணும். ஏன்னா அது அந்த குன்ஃபுக்கான ஒரு விஷயந்தான். நம்ம ஊர்லேயும் ரொம்ப சூப்பரான ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த குன்ஃபு அந்த விங்ஷூங்கிறது வந்து அது படித்து நம்ம பண்ணி அது திரும்ப ஒரு 1.5 இயர்ஸ் அந்த ப்ராசஸ் ஆகிடும். ஏற்கனவே அவர் வந்து இந்த ப்ரூஸ்லி கூடலாம் சண்டை போட்டவர். ஸோ அவர் ஆத்தென்டிக்காக பண்ணுவார், அந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டண்ட் டைரக்டரை கூப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப மிஷ்கின் சாரை வந்து நான் நன்றி சொல்லணும். எஸ், இந்த டீம் மொத்தமாகவே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கிறோம். சத்யா பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எங்களுக்காச்சும் ஷார்ட் இல்லைன்னா ஓகே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டைம் கிடைக்கும். பட் அவங்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அடுத்த ஷாட்டுக்கான லைட்டிங் அடுத்த இது, ஏன்னா மேக்கிங்லலாம் பார்த்துருப்பீங்க லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ஹார்பர்லலாம் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த அந்த ஒரு 30 டேஸ் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தோட லைக் சத்யா அண்ட் அந்த டீம், அவங்களோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு பேக் போனாக இருப்பாங்க இந்த படத்துக்கு. அண்ட் மிஷ்கின் சார் சும்மாவே இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் ஷார்ட்ஸாக இருக்கும். அண்ட் அந்த ஷார்ட்ஸ் வந்து லாங் ஷார்ட்ஸ்னால் அவ்வளோ ட்ரிக்கியாக இருக்கும். ஆடியன்ஸை வந்து எந்த விதத்துலேயும் டைவர்ட் ஆகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன்ஸ். ஸோ அந்த கம்போசிஷன்ஸ்லாம் என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த டைரக்டரும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கல. ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து ரொம்ப பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நடிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை இருக்குது. ஸோ டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க ஹாலிவுட்டுக்கு போவாங்க, தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கும். நிச்சயமாக நானும் அது 100% ஒத்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜனலாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்நேஷ்னல் தான். ஸோ நிச்சயமாக மிஷ்கின் அவர்கள் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ரீஜனலாக நம்ம திங்க் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இன்றைக்கி காலையில் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தார், ஒரு தமிழ் படத்தோட நம்ம இங்கே டிவிடி வாங்கி பார்க்குற மாதிரி, நம்ம இங்கே படங்கள் இங்கிலீஷ் படங்களோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவலில் போய் நம்ம பார்க்குற மாதிரி நிச்சயமாக வேறு நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட தமிழ் படத்தை வாங்கி பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்குங்கிற மாதிரி, அவரோட படங்கள் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நிச்சயமாக நான் நம்புகிறேன். நல்ல ஒரு டீம், இந்த ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை. நரேன் அவர்கள், எனக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய காம்பினேஷன்ஸே இல்லை, ஒரே ஒரு ஃபைட் காம்பினேஷன் தான். அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் கிட்ட ஒரு காம்பினேஷன் அமைஞ்சது. ரொம்ப இவரை மாதிரி ஒரு பொறுமையான ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. அதான் என்னோட ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன்.
ஸோ நரேன் மாதிரி ஒரு பொறுமையான ஒரு நபர், அவர்கிட்ட இருந்து அவரெல்லாம் இன்னும் நல்லா இன்னும் அவரோட கெரியரில் வந்து இன்னும் பெரிய லெவலில் அவர் வந்து ஷைன் ஆவார். நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவோட ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆன்டகனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த 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 வெயிட்டேஜை வந்து இந்த படத்தோட டைரக்டர் திரு மிஷ்கின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக என் ரோலை விட அவரோட ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செல்வா சார் ரொம்ப பயங்கர பேலன்ஸ்டான ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் பக்கத்தில் போய் அவர்கிட்ட 2-3 வார்த்தை பேசினா அவ்வளோ பயங்கரமாக கலாய்ப்பார். ஒரு விட்டியான ஒரு விஷயம் அவருக்குள்ளே என்றைக்குமே கலாய்ச்சிட்டே இருப்பார். சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் குன்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர்லாம் கற்றுக்கிட்டுலாம் இருந்தார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கர காமெடியாக சொல்லிகிட்டு இருப்பார் அங்கே. ஸோ நல்ல ஒரு டீம். கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். எல்லா பாதி நேரம் அங்கே தான் இருப்பார். சீக்வன்ஸை இங்கேயே பார்த்துட்டு உடனே அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவார், வந்து மியூசிக் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ நைஸ், ஒரு நல்ல ஒரு டீம். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது பூஜா, இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. ஏன்னா எனக்கு காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அவ்வளோ இத்தனைக்கும் பார்த்தா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம், இது ஒரு ரொமான்டிக்கான ஃபிலிம். ஆனால் இவர் வச்சிருக்கிற ஷார்ட்ஸ், இவர் வச்சிருக்கிற ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஷாட்டில் தான் இருப்போம், ஆனால் பேசிக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கான ஒரு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் எஸ், இப்போது சாங்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ எஸ், பட் ஸ்டில் ஃபைட்ஸ்லலாம் அவங்க வந்து அவங்களுக்கும் சாதாரணமாக ஹீரோயின்ஸ் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் அங்கே கூட இருப்பாங்க. அப்போ பயங்கர போரிங்கான ஜாப் தான் அது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப என்டர்டெய்னிங்காக நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்கே. நைஸ். நிறைய விஷயம் பேசிட்டேன். டைரக்டர் கிட்ட பற்றி பேசிட்டேன், எல்லாரை பற்றியும் பேசிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்ன குன்ஃபு நான் வந்து கற்றுக்கிட்டேன், 3-4 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னோட மாஸ்டர் ஷேகர் மாஸ்டர் YMCAல வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னும் அவர் வந்து குன்ஃபு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி நான் இந்தளவுக்கு ஒரு கஷ்டப்படாமல் கொஞ்சம் அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு நிச்சயமாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு தருணத்தில் தான் என்னால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக என்னோடய ஸ்டாஃப், அந்த ட்ரெஸ்ஸு போடுறத சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட போட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து காட்ட முடியாதுல்ல. ஸோ ரொம்ப என்னோடய ட்ரான்ட்ரம்ஸ், என்னோட திட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்த என்னோடய அசிஸ்டண்ட் குமார், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகம், என்னோட காஸ்டியூமர் சுப்பாராவ், அவர்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆவேனா. ஏன்னா அது கேரவனில் தான் வந்து காட்ட முடியும். ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிடும், ட்ரெயின் அவுட் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடும், சுத்தமாக மைண்டே வேலை செய்யாது. ஸோ என்னோட கோபம் எல்லாத்தையும் அவங்க தான் இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவங்களும் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு துணையாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்களோட பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதுக்கு அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், இவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோ ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முன் வந்த UTV மோஷன் பிக்சர்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலாக சவுத் ஹெட் தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே 24 hours அவர் ஒர்க்லேயே இருப்பார். நைட்டு 12:30-1 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட உடனே அவர் பிக்கப் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு மனிதர். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிச்சயமாக இந்த படம் ரோனி ஸ்க்ரூவாலா அண்ட் சித்தார்த் ராய் கபூர் பார்த்துட்டு நிச்சயமாக அவங்க பெருமைப்படுவாங்க. இது ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.